ओम साईराम अनंत कोड़ी ब्रह्मांड नायकम राजाधिराज योगीराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम साईराम. ஸ்ரீ சாய் சத்சரிதம் தமிழில் அத்தியாயம் 5. தலைப்புகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கல்யாண கோஷ்டியுடன் சாந்த் பட்டேலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை ஷீரடிக்கு. அதுக்கு அடுத்த தலைப்பு என்ன பார்க்க போகிறோன்னா, பாபாவை வரவேற்று சாயி சாயி என அழைத்தல், மற்ற ஞானிகளுடைய தொடர்பு, பாதுகைகளின் கதை, பாதுகைகள் உருவான விதம், முஹிதீன் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சி, தண்ணீரால் விளக்கெரித்தல், போலிகுரு ஜவஹர் அலி. இந்த தலைப்புகளில் தான் இப்போ இன்றைக்கி நம்ம அத்தியாயம் 5 பார்க்க போகிறோம். முதல்ல சாந்த் பட்டேலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை ஷீரடிக்கு. ஏன்னா பாபா 16 வயது இளைஞராக வேப்ப மரத்துக்கு அடியில் இருந்தார் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு பாபா சில காலங்கள் காணாமல் போயிட்டார். திரும்ப எப்படி ஷீரடிக்கு சாந்த் பட்டேலோட கல்யாண கோஷ்டியோடு வந்தாருன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாந்த் பட்டேலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா ஷீரடிக்கு வருகை. சாந்த் பட்டேல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நைஜாம் சமஸ்தானத்தில் அவுரங்காபாத் ஜில்லாவில் தூப்காவன் என்கிற ஒரு கிராமத்தோட அதிகாரியாக இருந்தவர் தான் நம்முடைய சாந்த் பட்டேல். முகமதிய பெருந்தகை, மிகவும் வசதியானவர். அவருடைய குதிரையில் எப்போவுமே அந்த காலத்தில் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின், ஏர் அந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிஸ்லாம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி குதிரைகள், மாட்டு வண்டி, இதில் தான் ட்ராவலிங் அப்போது அந்த காலத்தில் இருக்கும். அவர் குதிரையில் அவுரங்காபாத்துக்கு போயிட்டு இருந்தார். எதிர்பாராத விதத்தில் அவருடைய குதிரை, பெண் குதிரை தொலைஞ்சு போயிடுச்சு. தொலைஞ்சு போயிட்ட உடனே அவரால் தேட ஆரம்பிச்சுக்கிறாரு. அவரால் அதை தாங்கிக்க முடியல. அந்த குதிரையோட சேனத்தெல்லாம் தோளில் போட்டுட்டு வந்த வழியாகவே வந்துட்டுருக்கார், திரும்பி வந்துட்டுருக்கார். அப்போது பாபாவை பார்க்குறாரு. பாபா தலையில் குல்லா போட்டிருக்காரு, கஃப்னி போன்ற ஒரு நீண்ட உடை உடுத்தி இருக்காரு, கையில் ஒரு சட்கா, ஒரு குச்சி மாதிரி வச்சுருக்காரு. அப்போ பாபா பார்த்துட்டு கூப்பிடுறாரு, இங்கே வாங்க அப்படின்னு. வந்துட்ட உடனே கேட்குறாரு, என்ன விஷயம், நீங்கள் ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, என்னன்றதை பற்றி விசாரிக்கிறாரு பாபா. அப்படி விசாரிக்கும் போது சாந்த் பட்டேல் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பெண் குதிரையில் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கும் போது எதிர்பாராத விதமாக குதிரை எனக்கு தொலைஞ்சு போயிடுச்சு. நான் எவ்வளோ நாள் தேடியும் எனக்கு அது கிடைக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்குன்னு சொல்கிறார். அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேட போங்கன்றாரு. அப்போது அந்த இடத்துல அவர் உட்காந்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு சோலை இருக்குது, அந்த சோலையில் போய் நீங்கள் தேடி பாருங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரியே நம்மளுடைய சாந்த் பட்டேலும் அந்த பக்கத்தில் இருக்க சோலையில் போயிட்டு தேடி பார்க்குறாரு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், பாபாவுடைய அற்புதம், அந்த சோலையில் அவருடைய குதிரை கிடச்சிருச்சு. ரொம்ப அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. குதிரையோடு ஓடி வந்து அவர் பாதங்களை நமஸ்காரம் பண்ணி ரொம்ப நன்றி சொல்கிறார் பாபாவுக்கு. அப்போ பாபா என்ன செய்துட்டு இருந்தாருன்னா, ஹூக்கா புகையில் அது பிடிக்கிறார் இல்லையா, அது பிடிக்கிறதுக்காக தயார் பண்ணிகிட்டு இருந்தார். புகை பிடிக்கிறதுக்கு 2 பொருள் தேவை. ஒன்று நெருப்பு, இன்னொன்று தண்ணி. நெருப்புக்கு பாபா என்ன பண்ணாருன்னா, அவர் கையில் ஒரு கத்தி வச்சுருந்தார். அந்த கத்தியை நிலத்தில் நல்லா கீறின உடனே ஒரு நெருப்பு துண்டும் வருது. அந்த நெருப்பு துண்டை எடுத்து பாபா அந்த குழாய்க்குள்ளே, அந்த புகைப்பிடிக்கிற குழாய்க்குள்ளே போட்டுடுறாரு. அடுத்தது நம்மளுக்கு தண்ணி வேணும், அந்த சாபி துணியை நினைக்கிறதுக்கு. அப்போது பாபா சட்கா வச்சுக்காலையா, சின்ன குச்சி மாதிரி, அதை ஓங்கி தரையிலேயே அடிக்கிறார். அப்போது தண்ணி பாய்ந்து வரும். அப்போ துணியை அதில் நினச்சிக்கிட்டு அந்த குழாலை சுற்றி புகை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்மளுடைய சாந்த் பட்டேலுக்கும் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டோட சாந்த் பட்டேலுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். இவர் மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு பெரிய கடவுள், இவர் தான் நம்மளுடைய அவலியா, என்னோட கடவுள் இவர் தான் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அவசியம் வரணும், எங்களுடைய உபசரிப்புகளை நீங்கள் ஏற்றுக்கணும்னு பாபாவை ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. பாபாவும் அவருடைய அன்புக்கு இறங்கி அவரோட தூப்காவன் கிராமத்துக்கு போகிறாங்க. தூப்காவன் கிராமத்தில் போன பிறகு சாந்த் பட்டேலோட மனைவியோட சகோதரர் மகனுக்கு திருமணம். அவங்களுக்கு பெண் எங்கே எடுத்திருக்காங்கன்னா, நம்மளுடைய ஷீரடி கிராமத்தில் தான். அதனால் தூப்காவன் கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய பாபாவும் சேர்த்து ஷீரடிக்கு திருமணத்துக்கு போகிறாங்க. போன பிறகு அங்கே பாபாவை சாயி என அழைக்கப்படுதல்ன்றது அடுத்த தலைப்பு. அப்போ பாபா எல்லாரும் ஒருத்தர் பின் ஒருத்தராக இறங்குறாங்க. எங்கன்னா கண்டோபா கோவில் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஆலமரத்தாண்ட. ஏற்கனவே மகள் சாபதி நம்ம பாபாவை பார்த்துருக்காரு.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, யா சாயி அப்படின்னு, வாங்க வாங்க நீங்கள் அவசியம் வரணும் சாயி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து பாபாவை எல்லாமே சாயி சாயின்ற பேரில் தான் அழைச்சாங்க. அதுக்கு பிறகு மற்ற ஞானிகளுடைய தொடர்பு தலைப்பு, பாபா ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேவிதாஸ் என்கிற ஒரு ஞானி அங்கே வசித்து வந்தார். சாவடியிலும் மசூதியிலும் அவர் மாறி மாறி வசித்து வந்தார். பாபாவும் அவருக்கும் நல்ல ஒரு உறவு, சகோதர உணவு இருந்துச்சு. அதுக்கடுத்து தேவிதாஸ், அவரும் ஒரு மிகப்பெரிய ஞானி. அவருடையும் பாபாவுக்கும் நல்ல தொடர்பு உறவு இருந்துச்சு. ரொம்ப நேரம் நிறைய விஷயங்களை பற்றி, ஆன்மீக விஷயங்களை பற்றி அவங்க பேசுவாங்க. அடுத்ததாக கங்காகீர் புவா. புவான்றது ஒரு ஞானி பிடிக்கிற ஒரு சொல் தான் கங்காகீர். அவர் நம்ம பாபாவை முதல் டைம் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, பாபா செடிகளுக்கு, அங்கே இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்காக மண் பானைகளை தண்ணியை சுமந்து எடுத்துகிட்டு போயிடாரு. அப்போது பாபாவை என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து சாதாரணமான இல்லை, இவர் ஒரு வைரக்கல். ஷீரடி ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஒருத்தரை பெறறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் பாபாவை பார்த்து. அதுக்கு அடுத்து ஆனந்தநாத் அப்படின்றவர் ஒரு சிறந்த பக்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபாவை பார்த்து இவர் வந்து ஒரு சாதாரண கல் இல்லை, இவர் ஒரு ரத்தின கல் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா 16 வயது இளைஞராக இருக்கும்போதும் அதற்கு பிறகு அவர் எவேலாவுக்கு திரும்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்த தலைப்பு பாபாவோட உடையும் அவருடைய நியதிகளும். பாபா தலைமுடி நிறைய வளர்த்துட்டு இருந்தார். ரொம்ப ஒரு கஃப்னி போன்ற ஒரு உடை தான் அணிஞ்சிருந்தார். ஒரு விளையாட்டு வீரனை மாதிரி இருப்பார் அவர் பார்க்குறதுக்கு. அவருடைய நியதிகள்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நிறைய செடிகள் வளர்க்குறதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஜெண்டு, ஜாய், ஜுய், அதாவது சாமந்தி, முல்லை, மல்லி இந்த போன்ற செடிகளை பெரிய பூந்தோட்டத்தில் அவர் வளர்த்தார். அதுக்காக தினமுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றுவார். அந்த செடிகளை ஊற்றுறதுக்கு அவருக்கு மண் பானைகள் தேவைப்பட்டது. அப்போது நம்மளுடைய வாமன் தாத்தியா அவர்கிட்ட சுடப்படாத மண் பானைகளை வாங்கி காலையிலேருந்து அந்த செடிகளுக்கு தண்ணி விடுவார். சாயந்தரம் ஆன உடனே அந்த செடிகளுக்கு ஊற்றிட்ட பிறகு மண் பானைகள் வந்து சுடப்படாத இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து உடைஞ்சு போயிடும். அதனால் மறுபடியும் வாமன் தாத்தியா 2 பானைகளை கொண்டு வந்து பாபாவுக்கு கொடுப்பாரு. இதே மாதிரி 3 வருஷம் அவருடைய கடின உழைப்பின் காரணமாக பெரிய பெரிய அழகான ஒரு பூந்தோட்டம், லெண்டி தோட்டம் இன்னைக்கு சமாதி மந்திர் பெரிய அரண்மனைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம பாபாவுடைய கடின உழைப்பு அதில் முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறது. இது பாபாவோட நியதியும் அவருடைய உடையும் பற்றி. அடுத்ததாக நம்ம பாதுகைகளின் கதை பார்க்க போகிறோம். பாதுகைகள் அப்படின்னு சொல்லும்போது பாயி அலிபாகர் கிருஷ்ணாஜி, பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர், பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர். அவர் அக்கல்கோட் மகாராஜோட ஒரு சிறந்த பக்தர். அவர் வருஷம் புனித யாத்திரைக்கு அவர் தரிசனத்துக்காக நம்ம போகலான்னு ஏற்பாடு செய்யும்போது அக்கல்கோட் மகாராஜ் அவருடைய கனவுல தோன்றி, நானும் ஷீரடியில் வசிக்கும் என்னுடைய பாபாவும் வேற அல்ல, அதனால் நீங்கள் உங்களுடைய வழிபாடை ஷீரடியிலேயே நீங்கள் செய்துக்கலான்னு ஒரு கனவுல சொல்கிறார். அதனால் அக்கல்கோட் மகாராஜோட சீடரான நம்மளுடைய பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் ஷீரடிக்கு சென்று 6 மாதம் அங்கே தங்கி இருந்து அதுக்கு பிறகு பாபாவோடைய திருவடிகளை வணங்கி ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள், அற்புதங்கள் எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோன்னா பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர், தாத்தா கேல்கர், அப்புறம் நம்ம உபாசனி மகாராஜ் அவர்களோட உதவியோட பாதுகைகளை பிரதிஷ்டையும் செய்கிறாரு 1912. பாதுகைகள் உருவான விதம், டாக்டர் ராமாராவ் கோத்தாரி ஷீரடிக்கு வராரு. அவர் கூட நம்மளுடைய கம்பவுண்டர் பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர், காக்கா சாஹிப் தீக்ஷித், கோவிந்த் கமலாகர் தீக்ஷித் அவங்க எல்லாருமே கூட இருக்கிறாங்க. சகுன் மீரு நாயக் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவர்களுக்கு, அதாவது நம்மளுடைய பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் அவருக்கு ஷீரடியில் இருந்த வாசத்தையும் அவருடைய அக்கல்கோட் மகாராஜோடைய கனவினையும் நினைவுபடுத்தும் வகையில் பாதுகைகளை நம்ம பாபாவுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம சாதாரணமாக கற்களாலேயே நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பவுண்டர் இதை வந்து என்னுடைய டாக்டர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டருடைய உதவியோட பாதுகைகளை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. நம்மளுடைய உபாசனி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா,
பாதுகைகளுக்கு நிறைய சங்கு சக்கரம் மனித உருவம் அது எல்லாமே வரைஞ்சு கொடுக்குறாரு. அதில் சில எழுத்துக்களையும் பொறிக்கிறார். சதானிம்பரிக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் தேக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயம் தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் அப்படின்னு ஒரு பாடல் வரிகளையும் அதில் பொறிக்கிறார். இதுக்கு பிறகு நம்மளுடைய பாதுகைகளை நம்மளுடைய காக்கா சாஹிப் தீக்ஷித் கண்டோபா கோவிலேருந்து தன்னுடைய தலையிலேயே சுமந்து வந்து ஷீரடியில் இருக்கிற வேப்ப மரத்துக்கு அடியில் பிரதிஷ்டை செய்கிறாங்க. வேப்ப மரத்தில் இந்த பாடலோட வரிகளுடைய அர்த்தம் என்னன்னா, வேப்ப மரம் ஒரு கசப்பான ஒரு மரமாக இருந்தால் கூட அந்த பாபாவுடைய பாதுகைகள் பாபாவுடைய வாசம் பட்டதுனால இன்றைக்கும் அது அமிர்தத்தை பொழிகிறதுன்னு சொல்கிறார். காக்கா சாஹிப் தீக்ஷித் தொடர்ந்து 5 வருஷமாக பாதுகைகளுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தார். நம்மளுடைய சகுன்மேரு நாயக் அந்த பாதுகைகளுக்கு வேலி போடுறதுக்காக உண்டான செலவுகளை அவர் ஏற்றுக்கிட்டார். நம்முடைய டாக்டர் ராமாராவ் கோத்தாரி அவர் என்ன பண்ணார்னா, மாதம் 2 ரூபாய் அதனுடைய பாதுகைகளுடைய வழிபாட்டு செலவுகளுக்காக அனுப்பி வச்சார். இது எல்லாமே பாபாவுடைய ஒரு பெரிய அற்புதங்கள். இதுக்கு பிறகு பாய் கிருஷ்ணாஜி அலிபாக்கர் நம்ம பாபா கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் அக்கல்கோட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய அக்கல்கோட் மகாராஜும் நானும் வேறு இல்லை, இருவருமே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு பாபாவோடைய அவர் தீவிரமான ஒரு பக்தராக ஆனார். இனி வரும் காலங்களில் நம்ம முஹிதீன் தம்போலியோட மல்யுத்த பயிற்சி, அதுவும் அதுக்கு பிறகு தண்ணீரால் விளக்கெறிதல், போலி குரு ஜவஹர் அலி, இதெல்லாம் பற்றி இனி வரும் காலங்களில் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நாம் படிப்போம், ரசிப்போம். ஸ்ரீ சாயி பணிகம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அவர் சேனல் நேம் சாய் அண்ட் யூ. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாபாவுடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் என்றென்னைக்கும் நாம் கேட்டு மகிழ்வோம், அனைவருக்கும் பகிர்வோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஹாவ் அ கிரேட் டே.